அனைவருக்கும் வணக்கம். நாளுக்கு நாள் பாஜகவுடைய அந்த 400 என்ற அந்த கனவு மண்ணாகி கொண்டே செல்கிறது. அவர்களுடைய அந்த கோஷம் ஆப் கி பார் 400 பார் என்கிறார்கள். அதாவது 400 சீட்டாம், 400 சீட்டு ஜெயிச்சிருவாங்களாம். அதை வந்து தமிழ்நாட்டில் வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆப் கி பார் சாக்கோ பார் என்று பேசினார்கள். கோஷம் வந்துச்சு, வீடியோ எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் ஆச்சு. அது வந்து ஒரு ஃபேக் வீடியோ, அப்படிலாம் யாருமே சொல்லலை என்று பாஜகவினர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது சாக்கோ பாரோ 400 பாரோ 400 இடங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ 180 இடங்கள் கிடைக்குமா என்பதே வந்து சந்தேகமாக இருக்கிறது பாஜகவிற்கு என்பதுதான் கள நிலவரம். மீண்டும் ஒரு முறை சொல்லணும் அப்படின்னா, 303 தொகுதிகளிலே சென்ற முறை அந்த என்டிஏ கூட்டணி வந்து வென்றது. அதுதான் அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அதை வந்து இனிமேல் அவர்களால் எப்படி நினைத்து பார்த்தாலும் அதை வந்து அவங்களால ரிப்பீட்டே பண்ண முடியாது. அவர்கள் அந்த 300 அப்படின்றதையே வந்து தொட முடியாது. அது வந்து கனவிலும் நடக்காத விஷயம். சென்ற முறை ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் ஃபுல் ஸ்வீப், ஆல்மோஸ்ட் 100% சீட்டுகளை வந்து பெற்றார்கள். 2 சீட்டு 1 சீட்டு விட்டாங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் வந்து ஸ்வீப், டோட்டல் ஸ்வீப். அங்கெல்லாம் குறைந்தபட்சம் 5 சீட்டு போச்சு அப்படின்னாலே பாஜகவிற்கு ஆல்மோஸ்ட் ஒரு 35 சீட்டு போயிடுது. 300 35 போச்சுன்னா 265. அதே போல் வெஸ்ட் பெங்காலில் அவர்களால் சென்ற முறை ஜெயித்த அந்த 18 தொகுதிகளை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மாநிலங்களில் என்ன நடந்து கொண்டிருப்பது என்பது எல்லாருக்குமே தெரியும். டெல்லியில் 7 தொகுதிகளை ஜெயித்தாங்க. இந்த முறை அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார்கள். பாஜக வந்து என்ன கணக்கு போட்டாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 நாள் நடக்குது. என்ன கணக்கு போட்டாங்கன்னா, ஒரு நீண்ட தேர்தல் இருந்தது என்றால் எங்களால் வந்து ஈஸியாக வந்து பாஜக தலைவர்களால் போய் கேம்பெயின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்க. பாஜக தலைவர்கள் யாரோட கேம்பெயின் எடுக்குது? யாரோட கேம்பெயினை மக்கள் பார்க்குறாங்க? யாராவது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களையோ இல்லை வந்து ஒரு மக்களின் எண்ண ஓட்டத்தை தூண்டுகிற வகையில், சிந்தனையை தூண்டுகிற வகையில் யாராவது பேசுகிறார்களா? யாருமே இல்லை. எல்லாம் இந்த கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களுடைய தேர்தல் பரப்புரையும் அப்படி தான் இருக்குது. 2014 என்ன பேசுகிறாரோ அதே தான் பேசி கொண்டிருக்கிறார். ஸோ இப்படி என்ன யோசிச்சாங்கன்னா, இந்த 60 நாட்கள் எல்லாம் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பாதகமாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டை முதல்ல வச்சு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இது பண்ணி கிரியேட் பண்ணி சென்சேஷனை கிரியேட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டு முதல்வருடைய பிரச்சாரம் பாஜகவுடைய எண்ணங்களை தவிடு பொடியாக்கிடுச்சு. அந்த கைடன்ஸ், அந்த பரப்புரையில் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் இந்தியா முழுக்க எதிரொலித்து கொண்டிருக்கிறது. எப்படி பாஜக இந்தியாவுடைய அடையாளத்தை சிதைக்க முனைகிறது, அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் எப்படி இந்தியாவை நாசப்படுத்தி இருக்கிறது என்பதையெல்லாம் விலாவரியாக பேசிக்கொண்டிருக்கிறார். அதோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் எப்படி சிறப்பாக செயல்படுகிறது, உங்களுடைய சித்தாந்தம் இது, நீங்கள் கடைபிடித்த மாடல் இது, ஆனால் இதற்கு மாற்றான இந்த திராவிடியன் மாடல் எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்க முடியும் அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுவும் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதே கருத்துக்களை, இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு ஆதரவான கருத்துக்களை, மாநிலங்களின் உரிமைகளுக்கு ஆதரவான கருத்துக்களை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகளின் கருத்துக்களை முன்வைத்து பேசி கொண்டிருக்கிறார். இது என்ன ஆகுது அப்படின்னா, பாஜகவுடைய மொமெண்டமை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுது. அவங்களால வந்து ஒரு நேரேட்டிவை செட் பண்ண முடியல. திருப்பி ஊழல் பரிவார்வாதுன்னா பேசிகிட்டே இருக்காரு. இதை வந்து 2014 கேட்டு காது புளிச்சு போச்சு. புதிதாக ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? இல்லை அடுத்த 5 வருடங்களில் நீங்கள் இந்தியாவிற்காக எதையாவது புதிதாக செய்ய போகிறீர்களா? இந்த 10 வருடங்களாக செய்யாததை அப்படின்னா எதுவும் கிடையாது. புதுசாக என்ன கொண்டு வராங்களாம்? யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வராங்களாம். இந்தியாவிற்காக ஒரு நாடு ஒரே தேர்தலை கொண்டு வராங்களாம். இதனால் சாமானியர்களுக்கு என்ன ஒரு சாதகம்? அவர்களுடைய வாழ்க்கையில் இதனால் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 60 நாட்கள் பாஜகவிற்கு எதிராக மாறுகிறது. என்ன அப்படின்னா, இது வந்து மக்களிடையே ஒரு அதிருப்தியை உண்டு செய்கிறது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அது அப்படியே எக்ஸ்பொனென்ஷியலாக வந்து ரீச் ஆகுது. அதுவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்தது பாஜக அடித்த மிகப்பெரிய செல்ஃப் கோல். அது வந்து அவருக்கு இந்தியா முழுக்க
ஒரு பெரிய இதை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருக்குமே தெரியுது. அமலாக்கத்துறை என்பது வந்து பாஜகவுடைய கைப்பாவை, அரசியல் எதிரிகளை வந்து பழிவாங்கிறதுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் மக்கள். ஸோ இந்த 400 சீட்டு அப்படின்றது முடிஞ்சு போய் இப்போ 180 சீட்டா 150 சீட்டா அப்படின்னு இருக்குது. தேர்தல் முடியும் பொழுது கண்டிப்பாக பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழ்நிலை தான் வரப்போகிறது. இந்தியா ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.